இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அது. அமெரிக்க ராணுவத்தில் விமான பைலட் பயிற்சி பெற்று பணிபுரிந்த ஒரு வாலிபன் தனது விமானத்தில் பறந்து சென்று எதிரி நாட்டுக்குள் போய் குண்டு போடுவதற்கான பொறுப்பு அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்பட்டது. குண்டை போட்டுவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய போது அந்த விமானம் ஜப்பான் வசமிருந்த சிக்ஸிஜிமா தீவின் மீது பறந்து கொண்டிருந்த போது ஜப்பான் நாட்டினரின் குண்டினால் தாக்கப்பட்டு விமானம் தீப்பிடிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய விமானம் தாக்கப்பட்டது தெரிந்தவுடன் அந்த விமானி பாராசூட் உதவியுடன் குதித்து விட்டார். குதித்தவர் கடலின் ஆழமான நடுப்பகுதியில் போய் விழுந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லபடியாக செய்து முடித்து விட்டேன். பயங்கரமான யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நடுக்கடலில் விழுந்து உயிர் பிழைத்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது இந்த நடுக்கடலில் இருந்து யார் என்னை காப்பாற்றுவார் என அழுவதா என்று ஒன்றுமறியாமல் திகைத்துக் கொண்டிருந்தான் அந்த வாலிபன். ஆனாலும் தேவனை நோக்கி அபயமிட்டான். அதே வேளையில் தகர்க்கப்பட்ட விமானத்தை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு அமெரிக்க விமானம் தனது நாட்டின் விமானம் குண்டினால் அடித்து நொறுக்கப்பட்டதையும், அதே வேளையில் அந்த விமானத்திலிருந்து ஒருவர் பாராசூட் மூலம் குதித்ததையும் பார்த்துவிட்ட அவர் உடனே இந்த தகவலை தனது நாட்டு ராணுவ தளத்திற்கு அறிவித்துவிட்டார். உடனே அவர் விழுந்த இடம் குறித்த தகவல் சேகரிக்கப்பட்டு அந்த கடல் பகுதியில் இருந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த நீர்மூழ்கி கப்பல் தீவிரமாக செயல்பட்டு அந்த நபரை கண்டுபிடித்து அவரை காப்பாற்றி தங்கள் கப்பலுக்குள் அவரை அழைத்துக் கொண்டனர். உயிர் பிழைத்த அவர் முழங்காலில் நின்று ஜெபித்து, ஆண்டவரே, என்னை இவ்வளவு பெரிய ஆபத்தின் மத்தியிலும் அருமையாய் பாதுகாத்தீரே என்று தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அவர்தான் பின்னாட்களில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற அதிபர் ஜார்ஜ் புஷ் ஆவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதே போன்ற பயங்கரமான ஆபத்துகளின் மத்தியிலும் இக்கட்டுகளின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். சில நேரங்களில் நம் பெற்றோரோ, நம் பிள்ளைகளோ, நம் உறவினர்களோ கூட நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பரிதபிக்கப்பட்ட தனிமையான சூழ்நிலையில் நாம் சிக்கொண்டு இருக்கலாம். நம்மை விடுவித்துக் கொள்ளவே முடியாத ஒரு மரணத்தின் விளிம்பில் கூட மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட பொல்லாப்பு நேரிடாமல் பாதுகாக்கும் தேவனுடைய கிருபை பெரியது. நீங்கள் பலம் கொண்ட திடமனதாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி விலகாமல் பாதுகாப்பவர் நம் தேவன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்ற வசனத்தின்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்ற நம் தேவன் தீவிரமாய் செயல்படுவார். பிரியமானவர்களே, மோசேயை பார்வோனின் கைக்கு விலைக்கு பாதுகாத்த தேவன், இயேசு கிறிஸ்துவை ஏரோதின் கைக்கு விலைக்கு பாதுகாத்த தேவன் உங்களை அழிக்க நினைக்கும் சத்துருவின் கைக்கு விலைக்கு பாதுகாப்பார். உங்களை குறித்த தேவனுடைய பெரிய திட்டத்தையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த ஆண்டவரே துயரமான நேரத்திலிருந்து அப்பா என்னை யாரும் காப்பாற்றவே முடியாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட மரண விளிம்புகளில் இருந்தும் ஆண்டவரே தூக்கி எடுத்து பாதுகாக்கிற தேவன் அப்பா நீர். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.